சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வந்துட்டு கண்மணியையும் ஆறுமுகத்தையும் கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. அதே சமயம் மாப்பிள்ளை நந்தகுமாரையும் அவங்க குடும்பத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு நல்ல வேளை கண்மணியோட வாழ்க்கைய காப்பாத்தியாச்சு, இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி கிட்ட கண்மணி சிக்க பார்த்தாளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, அண்ணே இந்த கல்யாணம் நடக்கலனா என்னன்னே, நம்ம கண்மணியை கூப்பிடுங்கனே, எனக்கு தெரிஞ்ச தங்கமான பையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் கண்மணிக்கும் இதே மேடையில வச்சு கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா வயிறா எரியுது. அப்பந்தான் கண்மணியும் ஆறுமுகமும் வாராங்க. கண்மணியையும் ஆறுமுகத்தையும் பார்த்ததும் ராஜாங்கம் ரொம்பவே கோவப்படுறாரு. என்ன கண்மணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கண்மணியை சத்தம் போட்டதோட நிக்காம கண்மணியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சேது வந்துட்டு, சின்னம்மா விடுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிடுறாரு. என்ன கண்மணி இதெல்லாம், ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்குறாரு. அதே சமயம் சேது வந்துட்டு தமிழ் கிட்ட கோவப்பட்டு பேசுறாரு. ஏங்க என்கிட்ட எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கேட்குறாங்க. ஆமாண்ணே, அண்ணி மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் இவர்கிட்ட பேசி நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண சொன்னேன், நான் கட்டாயப்படுத்த போய் தான் ஆறுமுகம் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகமும் வந்துட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாரு. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துறாங்க. உடனே சேதுவும் வந்துட்டு ஆறுமுகம் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. அண்ணே அவரை விட்டுருனே, அவரு நான் சொன்னதுனால தானே இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு கண்மணி சொல்லவும், ஏன் கண்மணி எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அண்ணே நான் இவரைத்தானே காதலிக்கிறேன், நான் இவர்கிட்ட எத்தனையோ முறை சொன்னேன், ஆனா இவரு அப்பா பார்க்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாரு, நான் தான் நீங்க தாலி கட்டலை அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், அப்பந்தான் தமிழ் வந்துட்டு, இவங்க 2 பேர் மட்டும் தனியா கார்ல போறத பார்த்துட்டு நான் இவங்களை ஃபாலோ பண்ணி போனா இவங்க 2 பேரும் கோயில்ல மாலையும் கழுத்துமா நின்றுகிட்டு இருந்தாங்க. உடனே நான் வேகமா போய் கண்மணி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், இனிமே நீங்க தான் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே சாவித்திரி வந்துட்டு, அடியை என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏற்கனவே உன்னை ஒரு கேடுகட்ட குடும்பத்துல இருந்து எடுத்துட்டு வந்து தான் இப்போ நாங்க அசிங்கப்பட்டு நிக்கிறோம், இப்போ ஒரு டிரைவருக்கு போய் எங்க வீட்டு பிள்ளைய கொடுக்க சொல்றியாடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க ராஜாங்கம் வந்துட்டு, கொஞ்சம் இரு சாவித்திரி, கண்மணி மட்டும் இங்க இருந்திருந்தா இந்நேரம் அந்த பொம்பளை பொறுக்கிக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கண்மணி வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமையே போயிருக்கோம், ஆறுமுகத்தினால தான் இப்போ நம்ம பிள்ளையோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், உடனே கண்மணி வந்துட்டு, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் ஆறுமுகமும் ராஜாங்கம் காலில் விழுந்து அழுகுறாங்க. எந்திரிமா, நீ நினைச்ச மாதிரியே ஆறுமுகத்துக்கூடையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு கண்மணியோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. சரிம்மா, சீக்கிரமா போய் 2 பேரும் மணமேடையில உட்காருங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் கண்மணியும் ஆறுமுகமும் மணமேடையில போய் உட்கார்றாங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, அண்ணே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருனே, நான் பார்த்துருக்கிற பையன் ரொம்ப நல்ல பையனே, அவனுக்கே கண்மணியை நீ கல்யாணம் பண்ணி கொடுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, அதான் என் பிள்ளை தெளிவா சொல்லிட்டான்ல, அப்புறமும் ஏண்டி நீ திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சாவித்திரிய விரட்டி விட்டுறாங்க. அடுத்து பார்த்தா ராஜாங்கம் தாலி எடுத்து கொடுக்க ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கண்மணியும் ஆறுமுகமும்
எல்லார் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரிய பார்த்தா நமக்கு வர வேண்டிய பணமும் போச்சு, இப்போ இந்த சொத்துல பாதி அந்த டிரைவர் பயலுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வைத்தறிச்சல்ல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் கண்மணி வந்துட்டு தமிழ் கால்லையும் சேது கால்லையும் விழுக போறாங்க. இரு கண்மணி, நீ எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அந்த வைர நெக்லஸை கண்மணி கிட்ட கொடுக்குறாரு. கண்மணி அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி அண்ணி தான். அண்ணி மட்டும் இல்லை அப்படின்னா என்னோட வாழ்க்கை வீணா போயிருக்கும். அவங்க சொன்ன மாதிரியே அப்பாவோட சம்மதத்தோட எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க. உடனே தமிழ் வந்துட்டு கண்மணி விடு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே சேது வந்துட்டு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்றாரு. ராஜாங்கமும் வந்துட்டு கொஞ்சம் இருமா, நீ எனக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்க, என்னோட புள்ள வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு நீ காப்பாற்றி இருக்க, கடைசி நேரத்தில் கூட என் புள்ள வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சிருக்க, நாங்கள் யாரும் பண்ண நினைக்காததை நீ பண்ணி என் புள்ள வாழ்க்கையை காப்பாற்றி இருக்க, நீ தான் எங்கள் வீட்டு குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், மாமா ஏன் மாமா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்பவும் இந்த குடும்பத்து பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. சரி வா, காலேஜுக்கு நேரம் ஆச்சுல, நானே உன்னை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இருக்கட்டும் நானே போய்க்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, ஏண்டி அவன் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்கிறான்லாடி, நீ அவன் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ஒத்துக்கிடவும் தமிழும் சேதுவும் சேர்ந்து காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்து, என்னடி இது, நமக்கு கமிஷன் வரும்னு பார்த்தோம், அதுவும் வரல, கடைசியில் எங்கள் அண்ணனே இப்போ அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஒருவேளை இவ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துருவாளோ, சேது இவளை அத்து விட்டுருவான்னு பார்த்தா அவளை கூட்டுக்கிட்டு காலேஜுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா தமிழ் சேது கூட காலேஜுக்கு வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது எதுவுமே பேசாமல் போகிறாங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு, என்ன எதுவுமே பேசாமல் வர அப்படின்னு கேட்குறாரு. என்ன பேச சொல்கிறீங்க, நான் சொல்கிறத எதையும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு தமிழ் சொல்லவும், நீ நேற்றே சொன்ன, நான் தான் கேட்கல, ஆனால் நான் எல்லார்கிட்டையும் விசாரித்து பார்த்தேன், எல்லாரும் அந்த நந்தகுமார் நல்லவன் அப்படின்னு தான் சொன்னாங்க, அதனால தான் நீ எதுவும் தெரியாமல் சொல்கிறேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. உடனே தமிழ் வந்துட்டு, சரி விடுங்க, நீங்கள் என்னைக்கு தான் நான் சொல்கிறத கேட்க போகிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வருது. சேது அதை பார்க்காம அது மேலே வண்டியை ஸ்பீடாக ஏற்றிடுறாரு. தமிழ் வந்துட்டு அப்படியே சேதுவை பிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. தமிழ் வேகமாக சேது மேலே இருந்து கையை எடுத்துடுறாங்க. அடுத்து காலேஜ் வந்துடுது. தமிழ் வந்து இறங்கும்போது கால் தவறி விழ போகிறாங்க. டக்குன்னு சேது தமிழை பத்திரமா பிடிச்சிட்டு, பார்த்து போ, வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, கவனமாக நட அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. குழந்தை மேலே இவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு, அப்புறம் ஏன் இப்படி வீண் பிடிவாதம் பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு காலேஜுக்குள்ளே போகிறாங்க.